சரிங்க, இப்போ நான் இந்த வெண்டைக்காவை இந்த மாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் மிக்சிங் பவுலில் ஒன்று ஒன்றா போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அண்ட் கரம் மசாலா 1/2 ஸ்பூன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, கடலை மாவு 1 ஸ்பூன் அண்ட் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு வெனிகர் போட்டு கலந்துட்டு மறக்காமல் சிட்டிகை மஞ்சத்தூள். இப்போ லைட்டாக வெனிகர் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் இந்த நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் ஃபுல்லாக இதில் மேரினேட் பண்ணி வைக்கணும். மேரினேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அது உங்களுக்கு காட்டுறேன். காஞ்சிச்சு. நான் ஒரு பீஸர் வைக்கிறேன். எல்லாம் ஒன்றா போடக்கூடாது, ஒன்று ஒன்று நம்ம பிரித்து போடணும். பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனில் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஃபினிஷ். லேடிஸ் ஃபிங்கரில் கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை செஞ்சு பாருங்கள். ஒரு நிமிஷம், இதோட கிறிஸ்பினஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். தெரியுதுங்களா? சவுண்டு கேட்குதுங்களா? பசங்களுக்கு கொடுத்தா செம்மையாக முடிச்சிருவாங்கங்க. ஒன்று விட முடிச்சிருவாங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை செஞ்சு பாருங்கள். சரிங்களா? சரிங்க, நீங்களும் எப்படி இருக்கீங்க? டைமுக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். மாமா கிச்சன்லேருந்து கிளம்புறேன். டாடா, பாய்.